Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடையவர் 28 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்யப்பட்டிருக்கிறார். சாதிக் என்ற டெய்லர் ராஜா 28 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பரிமலா. இவர் கைது நடவடிக்கையானது எப்படி மேற்கொள்ளப்பட்டது? விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். கௌதமி, கோவையில் கடந்த 1998 நடைபெற்ற தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் முக்கிய நபராவது தற்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. கோவையில் நடைபெற்ற தொடர் வெடிகுண்டு வழக்கில் சம்பந்தப்பட்ட முக்கிய நபர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் தலைமறைவாக இருந்தவரை தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்து கோவை அழைத்து வந்துள்ளதாகவும் தற்பொழுது நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. டெய்லர் ராஜா என்று அழைக்கப்படக்கூடிய சாதிக் ராஜாவை போலீசார் கைது செய்துள்ளதாகவும், கைது நடவடிக்கை அடுத்து மாநகர போலீசாரை உஷார் நிலையில் இருக்க மாநகர காவல் ஆணையர் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும், அதே போல அனைத்து காவல் நிலையங்களிலும் காவலர்கள் பணியில் இருக்க உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது நமக்கு தகவல்கள் கிடைக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட நபரை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து சிறையில் அடைத்த பின்பு விரிவான செய்தி அறிக்கையை வெளியிட போலீசார் திட்டமிட்டிருப்பதாகவும், அதே போல கோவையை பொறுத்தவரை கடந்த 1998 குண்டுவெடிப்பு சம்பவமானது நடந்தது. இதில் 58 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 250க்கும் மேற்பட்டோர் காயமும் அடைந்தனர். இந்த நிலையில்தான் கோவை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக 168 பேர், கிட்டத்தட்ட இந்த 250க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில், அதே போல 58க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் 168 பேர் கைதும் செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக இவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு சிறை தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கிறது. குண்டுவெடிப்பு வழக்கில் கோவையை சேர்ந்த டெய்லர் ராஜா, முஜீபர் ரஹ்மான் ஆகியோரை இதுவரை கைது செய்யப்படாத நிலையில் கடந்த 2019 இவர்கள் குறித்த ஒரு தகவலானது கொடுத்தால் ஒரு நபருக்கு 2 லட்சம் பரிசு வழங்கப்படும் என்றும், தகவல் அளிப்பவர்களின் பெயர் விவரம் ரகசியமாக வைக்கப்படும் என்று சிபிசிஐடியானது காவல்துறையினரும் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில்தான் தற்பொழுது முக்கிய நபராக இருக்கக்கூடிய அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது டெய்லர் ராஜா என்று அழைக்கப்படக்கூடிய சாதிக் ராஜாவை தற்பொழுது போலீசார் கைது செய்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பரிமளா. Taste the Daily.